அப்பேற்பட்ட ஒரு வரலாறு அவருக்கு இருக்குது. 77 முதல் முறையாக அதிமுக வெற்றி பெற்று சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல்னா அது ஒரு இடைத்தேர்தல் அவங்க வெற்றி பெற்றாங்க. பாண்டிச்சேரியை நான் சேர்க்கல, ஏன்னா அதுக்கு முன்னாடி பாண்டிச்சேரி சட்டமன்றம் நடந்துருச்சு. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 77 நடைபெற்ற தேர்தலில் முதல் முறையாக எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக வெற்றி பெறுகிற பொழுது முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்றத்துக்குள் நுழைந்தவர் திரு செங்கோட்டையன் அவர்கள் சத்தியமங்கல சட்டமன்றத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு. அதுக்கப்புறம் 80 கோபிச்செட்டிப்பாளையத்தில் நிற்கிறார். 80, 84, 89, 91, 96, 2001, 2006, 2011, 16 இப்படி தொடர்ச்சியா 96 விட்டுட்டு 96 மட்டும்தான் அவர் தோல்வியை சந்திக்கிறார். 96 விட்டுட்டு தொடர்ச்சியா 8 முறை, சத்தியமங்கலம் ஒன்று விட்டுடுங்க, மொத்தம் 9 முறை, தொடர்ச்சியா 8 முறை கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு வெற்றி பெறுகிறார் என்றால் அது சாதாரண விஷயமா? இவர் அளவுக்கு இத்தனை வருஷம் எம்எல்ஏ இருந்தவங்க யாரு? கலைஞரை சொல்லலாம். ஆனா கலைஞர் கூட தொடர்ச்சியா ஒரு தொகுதியில் வெற்றி பெறல. சைதாப்பேட்டையில் நிற்பாரு, அண்ணா நகர்ல நிற்பாரு, துறைமுகத்தில் நிற்பாரு, திருவல்லிக்கேணியில் நிற்பாரு, திருவாரூர்ல நிற்பாரு. அவர் எல்லாம் பல தொகுதியில் நின்று இருக்கிறார். ஆனா தொடர்ச்சியா ஒரு தொகுதியில் நின்னா அந்த மக்களுக்கு எந்த அளவுக்கு இவர் மீது மரியாதையும் ஒரு ஈர்ப்பும் இருந்திருந்தால் அவரால் தொடர்ந்து வெற்றி பெற முடியும்.